ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனத்திற்கு தொடர்புடைய 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சென்னையை தலைமையிடமாக கொண்டு ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்திற்கும் திமுக பிரமுகர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தார். கடந்த 2017 முதல் 2020 ஆண்டு வரை இழப்பில் இயங்கி வருவதாக கணக்கு காட்டிய ஜி ஸ்கொயர் நிறுவனம் அதன் பிறகு புதிய முதலீடுகளை செய்ததாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் கடந்த 2023 ஆண்டு அந்த நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் அதே நிறுவனத்தில் மீண்டும் வருமான வரித்துறையினர் சோதனையை தொடங்கி இருக்கின்றனர். ஜி ஸ்கொயர் நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்ததாக புகார் எழுந்ததை அடுத்து சென்னை ஆழ்வார்பேட்டை, சேத்துப்பட்டு, நீலாங்கரை, தரமணி, ராயபுரம் உள்ளிட்ட 10க்கும் அதிகமான இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. ஜி ஸ்கொயர் நிறுவன நிர்வாகி பாலாவுக்கு சொந்தமான நீலாங்கரை இல்லத்திலும் அவரது மைத்துனர் ஸ்ரீஜித் என்பவரது வீட்டிலும் சோதனை நடைபெறுகிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சோதனையின் முடிவிலேயே மேலும் ஆவணங்கள் சிக்கியுள்ளதா என்ற தகவல் தெரியவரும்.